ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷன். ஹாப்பி அட்வான்ஸ் கிறிஸ்மஸ். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கற்று கார்த்திகைக்கு வந்து இந்த அப்பளம்லாம் பொரிச்சிருக்கிறது, எங்கள் அம்மா சமைச்சிருக்குது, விளக்கெல்லாம் போட்டு நம்மளுக்கு காமிச்சிருப்போம். இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜு டூவில் போகிறோம். ஃப்ரிட்ஜு ஏறிட்டு கூட உள்ள நானே திறந்து என்னோட அப்பப்போ ஐஸ்கிரீம் வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சாப்பிட்ருப்பேன். ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜீரகம் அரிசி பிரியாணி அரிசி வச்சுருக்காங்க, இஞ்சி இருக்குது. இது வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ சீடு வச்சுருக்காங்க, அதாவது என்னது கிவி சீட்ஸ் வந்து உள்ளே போட்டிருக்காங்க. இது என்ன பண்ணுவோம் எனக்கே தெரியாது. ஓமம் நம்மளுக்கு அப்போ வயிற்று வலிக்கும், அப்போ நம்ம அப்போ வயிற்று வலிக்கும், அப்போ இந்த ஹோம் போட்டு குடிப்போம். ஏலக்காய் பவுடர், தேன் சிரப்பு வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கேக் செய்கிறதுக்கான பைனாப்பிள் இது வந்து இது வச்சுருக்காங்க. உள்ள போயிடும், கீழே வந்து தொப்புன்னு போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் இருக்குது, ஒரு திறந்து பார்ப்போம். நட்ஸ் பார்த்தீங்கன்னா பாதாம் வந்து வச்சுருக்காங்க, ஒரு நட்ஸ் வந்து இருக்குது. முன்னாடி சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்டாக இருக்கேன். ரவை வெள்ளை வச்சுருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா சோடா, பேக்கிங் சோடா இருக்குது. இது என்ன சோடா? ரெண்டுமே பேக்கிங் சோடா தான். இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை, கோரியண்டர் லீஃப். இப்போ என்ன நெய், அப்பப்போ எங்கள் அம்மா நெய் தோசை கொடுப்பாங்க, மனத்தே இருக்கும் முன்னே என்ன வச்சுருப்பாங்களோ. இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கோதுமை பூரி சுடுறது மாவு. இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய். கீழே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இருக்குது, தேங்காய், கேரட், பீன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறமா கீழே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கேயும் கேரட் வச்சுருக்காங்க, இங்கேயும் கேரட் பீன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, தக்காளி வச்சுருக்காங்க, கத்திரிக்காய் உள்ள இருக்குது. உள்ள போயிடணும், உள்ள போ, ஐயா போயிடு, உள்ள போமானே, ஐயா போயிடு, அப்படி போயிடுச்சு. இது என்னது? ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது என்னன்னு தெரியலங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சா கமெண்ட் சொல்லிடுங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். இப்போ தான் கேட்டேன் எங்கள் அம்மாட்ட, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். கருவேப்பிலை இருக்குது, பார்த்தீங்கன்னா பால் வாங்கி வச்சுருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா முட்டை கோசு இருக்குது, எடுத்தால் பால் சிந்திக்கிறோம். மாவு வச்சுருக்காங்க, தோசை மாவு வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா பூவெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன கொடுத்து கமெண்ட் பண்ணுங்க. இதுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் சாப்பிட்டு போகும். டேஸ்டாக இருக்குது. அப்பப்போ தேங்காய் தோசை மேலே தேங்காய் வச்சு சாப்பிடுவோம். என்னன்னு தெரியல, வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர் கீழே வச்சுருவோம். ஏன்னா வச்சு உள்ள எடுக்கும்போது கொட்டிட்டு அப்புறம் எங்கள் அம்மா அவ்வளோதான் பத்திரக்காளி ஏறுவாங்க. பார்த்தீங்கன்னா என்ன பாவக்காய், ஏன்னா எங்கள் அம்மா காலையில் ஆஃபீஸ் போகணும், நான் ஸ்கூலுக்கு போகணும், அதனால் லேட் ஆகிடும் சொல்லிட்டு போய் எல்லாம் வாங்க. பிடிச்சி படத்தை இருந்துச்சுக்கேன் தெரியல. இது என்னவா இருக்கணும், இந்த பாக்ஸ் அடிமை திறந்தே பார்க்கறதில்ல. பச்சை மிளகா அப்பப்போ ஜூஸில் இது போட்டு ஏப்ரல் ஃபுல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு சொன்னால இந்த ஆஃபீஸ் போடுற டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இதெல்லாம் ஃபுல்லாக அடித்து உள்ள வச்சுருவோம். அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னீங்க மொத்தம் முடிச்சிடுவாங்க. ஓகே, நம்ம எப்படி முதல்ல வச்சுருவோம் அதே மாதிரி சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா வந்தா ஏய் தொடப்பட்டே இருப்பாங்களா எது இருப்பாங்களோ தெரியாது, மொத்தம் முடிச்சு போடுவாங்க. இது இங்கே இருந்துச்சு, இது அலேக்கா உள்ளே போ அப்படி மாதிரி இருந்துச்சு. இங்கே இங்கே வா
பாவக்காய் பிடிக்கவே பிடிக்காது வச்சுருக்காங்க. எப்படி சாப்பிட போகிறோம். மேலே வந்தோம்னா 2 பெல்ட் இருக்குது. இதுல வந்து அவ்வளோ காற்று வைக்கல, ஏசி மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஃப்ரிட்ஜு முடிஞ்சிருச்சு. எனக்கு ஒரு தூங்குற போய் தூங்கணும். நைட்டே வீடியோ போட்டிருக்கேன். அப்புறமா என் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தோம். கிவி, ட்ராகன் ஃப்ரூட்லாம் நிறைய வச்சுருந்தோம். அதெல்லாம் போய் தீனி போச்சு. அப்புறமா இந்த ஃப்ரிட்ஜு முடிஞ்சிருச்சு. இது என்ன சாக்லேட் பாக்ஸ். சாக்லேட் வச்சுருக்காங்களே பார்ப்போம். போன வருஷம் சாக்லேட் வாங்க. பாய். அவனுக்கு திவ்யாக்கு கொஞ்சம் பர்த்டே எல்லாம் கமெண்ட்ல ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே திவ்யாக்கா, ஐ லவ் யூ டூ.